ஜெய் பீம் படத்தின் மூலம் மிகப்பெரிய இயக்குனராக மாறின டி.ஜே. ஞானவேல் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படத்துக்கு பிறகு தனது அடுத்த படத்திற்கான தயாரிப்புகள்ல ஈடுபட்டு இருக்காரு. சமூக அக்கறை கொண்ட மற்றும் கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் படங்களை டைரக்ட் பண்ற ஞானவேல் கூட்டத்தில் ஒருத்தன் அப்படி ஒரு திரைப்படம் மூலமாகத்தான் டைரக்டர் அவதாரம் எடுத்திருந்தாரு. சமீபத்தில் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்ற வேட்டையன் படத்துக்கு பிறகு ஞானவேல் தனது அடுத்த படத்துக்கான கதையை பிரபல மலையாள நடிகரான மோகன்லால் கிட்ட கூறி வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. இது பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவும் வெளியாகல அப்படின்னாலும் விரைவில் மோகன்லால் ஞானவேல் கூட்டணி உறுதியாகும் அப்படின்ற மாதிரி சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்குது. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த படம் ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை வச்சுதான் படமா எடுக்க போறாராம். ஆல்ரெடி ஜெய் பீமும் கிட்டத்தட்ட ரியல் லைஃப் தான். அதுல அங்கங்க தன்னுடைய கட்சி சார்ந்தவங்களுக்கு, அதாவது தனக்கு பணம் போட்டவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த உண்மை கதையில ஒரு சில பொய்களையும் சொருகி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருந்துச்சு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இவர் அடுத்ததாக எடுக்க போற உண்மை சம்பவம் சரவண பவன் ரெஸ்டாரண்ட் செயினுடைய ஓனர் பி. ராஜகோபால் பத்தி தான் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியா இருக்கு. ரொம்ப சர்ச்சைக்குரிய வரலாறு அது. அதைத்தான் இவர் படமாக எடுக்க போறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதையாவது உண்மையா நடந்தது எடுக்க போறாரா அல்லது தன்னுடைய கட்சிக்கு சப்போர்ட்டிவா அது சார்பாக இந்த படத்தை எடுக்க போறாரா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம்.